صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிக்கிறோம். அதுல இல்லத்துடைய ஃபிஅல் என்றால் என்ன, சகீஹான ஃபிஅல் என்றால் என்ன என்பதை நாம் படித்து வருகிறோம். எந்த ஃபிஅலுடைய பூர்வீக ஈமான எழுத்துக்களில் ஒரு எழுத்து வாவாக, அலிஃபாக, யாயாக இல்லையோ அதுக்கு பேரு சகீஹுல். இந்த மூன்றில் ஒன்று இருந்தால் அதுக்கு பேரு இல்லத்துல் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வாங்க. அதாவது வாவு, அலிஃபு, யா இவைகள் இல்லை என்றால் அதுக்கு பேரு சகீஹ், இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேரு இல்லத்துன்னு சொல்லுவாங்க என்பதை நாம சென்ற வாரம் என்ன செஞ்சோம், படித்தோம். இல்லத்துல ஃபாக்கலிமா இல்லத்தை நம்ம படிச்சுட்டோம். அதாவது ஃபாக்கலிமாவிலே இல்லத்துடைய எழுத்துக்கள் வரக்கூடிய அந்த ஃபிஅல்களை, உதாரணங்களை சென்ற வாரம் நாம் படித்தோம். இப்ப நம்ம படிக்கும் பொழுது ஐன்கலிமால இல்லத்துடைய எழுத்து என்ன செய்யும், வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், கால கால அப்படின்னா சொன்னான், காலல்லாஹு அப்படின்னா அல்லாஹு சொன்னான், கால ரசூலுல்லா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஸைதுன் அப்படின்னா ஸைது சொன்னான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐன்கலிமா இல்லத்தான ஃபேனுக்கு மற்றொரு பெயர் அஜ்வஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜ்வஃப் அப்படின்னா நடுஎழுத்து காலியானது. இத பாருங்களா, அது என்ன நடுஎழுத்து காலியானது? இந்த காலமுடைய அசல் கவலைன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? கவலை. இங்க பாருங்க, ஐன்கலிமால என்ன இருக்குது, இல்லத்துடைய எழுத்து இருக்குதா? அப்ப ஐன்கலிமாவில் இல்லத்துடைய எழுத்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் அல் முஅத்தல்லுல் ஐனு, ஐன்கலிமா இல்லத்தான ஃபஅல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடுவுல இல்லத்துடைய எழுத்து வந்தாலும் அந்த வாவை வாவாக நாம் வைக்க மாட்டோம், அதை காலியாக்கி விடுவோம். அதான் பேர் அஜ்வஃப், நடு எழுத்து காலியானது. சரி, காலியாக்கிட்டான்னா என்ன செய்வோம் அப்படின்னா, பாருங்க, இல்லத்துடைய எழுத்திற்கு முந்தைய எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டிருந்தால் அந்த வாவை அலிஃபாக புரட்டி, புரட்டுதல் அப்படிங்கிறதுக்கு அரபில கல்புன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்புன் அப்படின்னா புரட்டுதல். வாவை அலிஃபாக, அலிஃபை வாவாக, ஏயாக புரட்டினால் அதுக்கு பேர் கல்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வாவை அலிஃபாக புரட்டுகின்றோம். ஏன் புரட்டுகின்றோம்? வாவுக்கு முந்தைய எழுத்துக்கு என்ன இருக்குது, ஃபதஹ் இருக்கு. அலிஃபாக புரட்டி காலை என்று என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அப்ப காலவுடைய அசல் கவலை, கவலவைத்தான் காலை நம்ம மாத்தி இருக்கிறோம். ஏன் மாத்தி இருக்கிறோம்? நடு எழுத்துல இல்லத்துடைய எழுத்து இருக்குது, வாவு இருந்தால் அதுக்கு பேர் வாவியுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுல ஏ இருந்தா அதுக்கு பேர் யாயுன் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப வாவை அலிஃபாக புரட்டி காலை என்று என்ன செய்யப்பட்டது, படிக்கப்பட்டது. அடுத்த பேர் செயல் பாருங்க, நாம, நாம, சோம. இப்ப நாமன்னா என்ன அர்த்தம்? தூங்கினான். நாம ஸைதுன், ஸைது தூங்கினான். நாம பக்ருன், பக்ரு தூங்கினான். சாமன என்ன அர்த்தம்? நோன்பு நோற்றான். சாம ஸைதுன், ஸைது நோன்பு நோற்றான். இந்த ரெண்டும் இல்லத்தான ஃபஅல், அதாவது ஐன்கலிமா இல்லத்தான ஃபஅல் அல்லது அஜ்வஃபான ஃபஅல். இப்ப நாமுடைய அசல பாருங்க, நவமன் இருக்கும். சாமுடைய அசல் எப்படி இருக்கும்? சவமன் இருக்கும். இங்க பாருங்க, இங்கேயும் வாவு இருக்குது, இங்கேயும் வாவு இருக்கு. ரெண்டுமே ஐன்கலிமா. ஐன்கலிமாவில் வாவு இருந்து முந்தைய எழுத்துக்கு என்ன இருக்குது, ஃபதஹ் இருக்குதா? ஃபதஹ் இருந்தால் இந்த வாவை வாவாக நாம் வைக்க மாட்டோம், காலி பண்ணி விடுவோம். அப்ப என்ன செய்வோம், இந்த வாவை அலிஃபாக புரட்டி நவமை என்பது நாமை என்றும் சவமை என்பது சாமை என்றும் அது மாறிவிடும்.
மஸ்தர் பார்த்தாலே போதும். நௌமுன் அப்படின்னு சொல்றோம்ல, தூக்கம். சௌமுன் நோன்பு நோக்குதல். மஸ்தர் எடுத்து பார்த்தாலே போதும். அங்க வாவு வந்தா அது வாவியான ஃபெயல், ஏ வந்தா யாயியான ஃபெயல். இந்த நாம இந்த அலிஃப் வந்து வாவுல இருந்து புரண்டு வந்ததா யாயில இருந்து புரண்டு வந்ததா, இதனுடைய மஸ்தரை பார்த்தா போதும். அங்க வாவு இருந்தா அப்போ வாவுல இருந்து அலிஃப் வந்திருக்குதுன்னு அர்த்தம். பாருங்க, வாவுல இருந்தா இந்த அலிஃப் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப நாமவுடைய அசல் நவம, சாமவுடைய அசல் சவம. அந்த வாவுக்கு முந்தைய எழுத்து ஃபதக் இருக்கிறதுனால வாவை அலிஃபாக புரட்டி நாம என்றும் சாம என்றும் நாம என்ன செய்யறோம், படிக்கின்றோம். அடுத்து பாருங்க, பாஅ பாஅ காப. பாஅன என்ன அர்த்தம், விற்பனை செய்தான். பாஅ ஸைதுன், ஸைது விற்பனை செய்தான், விற்றான். காப அப்படின்னா மறைந்தான். காப ஸைதுன், ஸைது மறைந்து விட்டான், எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்றோம்ல அது. இப்ப பாஅவுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க பாருங்க, பைய. நம்ம யாவை எப்படி கண்டுபிடிக்கிறோம், இதனை மஸ்தர் எடுத்து பாருங்க. பைஉன் விற்பனை செய்தல், யா வருதா, அப்ப யாலன் தான் வந்திருக்கு, அப்ப யா தான் போடணும். காப அப்படின்னா கயப. இதோட மஸ்தர் எடுத்து பாருங்க, கைபுன். கைபுஸ் சமாவாதி வல்லார்னு சொல்றோம்ல, வானங்களிலும் பூமிகளிலும் மறைந்திருப்பதை அல்லாஹுதான் அறிவான். வானத்துல என்ன இருக்குது, பூமியில என்ன இருக்குது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம வந்து கருவிகளை வச்சு ஒன்னு ரெண்டு வேணா கண்டுபிடிக்கலாம். ஆனா அல்லாஹ்க்கு கருவிகள் இல்லாமலே 100 விழுக்காடுகள் அவன் என்ன செய்வான், கண்டுபிடிச்சிருவான். சரி, அப்ப பாவுடைய அசல் வந்து பயன் இருக்கும், ராபுடைய அசல் வந்து கயபன் இருக்கும். ஏதான் இருக்குங்கிறத மஸ்தர் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க பாருங்க, ஐன் கலிமால யா இருக்குது. மேல சொன்ன உதாரணங்களா வாவு இருக்கிறதுனால அதுக்கு பேர் வாவின்னு சொன்னோம். இங்க ஏ இருக்கனால இதுக்கு பேர் என்ன பேரு, யாஇயுன். யாயியான ஃபெஅல், அஜ்வஃபான ஃபெஅல், ஐன் கலிமா இல்லத்தான ஃபெஅல். அப்போ யா இருந்து யாவுக்கு முந்தைய எழுத்து ஃபதஹ் இருப்பதினால் ஃபதஹுக்கு தோதுவாக யாவை அலிஃபாக புரட்டி பா என்றும், கயப என்பதில் உள்ள யாவை அலிஃபாக புரட்டி காப என்றும் நாம என்ன செய்யணும், படிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ்ல வந்து யாயியான ஃபேலுக்கு, ஐங்கலிமா இல்லத்தான யாயியான ஃபேலுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்கு. இது வந்து நம்ம படிச்சதா இப்ப மாதியான ஃபேல் மட்டும்தான். இதோடைய முலாரிக்கு வேற சட்டங்கள் வரும். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்கள்ல தெளிவாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد